அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு ஆண்கள் வலிமையான நபர்களாக ஒரு வீட்டில் இருக்கணும். ஆண்கள்னா குடும்ப தலைவர். அப்ப அதை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா வடக்கு பக்கம். வடக்கு தான் குடும்ப தலைவருக்கு உண்டான திசை. வடகிழக்கு என்பது மூத்த குழந்தைக்கு உண்டான திசை. வடக்கு திசைக்கு யார் அதிபதி என்று சொன்னால் குருதான். வடகிழக்கு திசைக்கு புதன். அப்ப ஒரு வீட்டில் பணப்போராட்டம், ஆண்களை பெண்கள் மதிக்காத தன்மை, இதெல்லாம் இன்னும் இருக்கத்தான் செய்யுது. அதை யாரும் நீங்க மறுக்கலாம் முடியாது. குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நீங்கள் எல்லாரும் சரி வேற வழி இல்லை அப்படின்ட்டு எல்லாரும் போயிட்டு இருக்கீங்க. இந்த நிலை மாற வேண்டும் என்பதற்கு ஒரு ரகசியமான வழிமுறை தான். எப்பயுமே நம்முடைய தலைவாசல் வடக்கு பக்க வாசல் பக்கம் பாரு. வடக்கு எந்த திசையாக இருக்குது என்ன பண்ணும், உங்களுக்கு வடக்கு திசையில் உங்க வீட்டுல வடக்கு திசையில ஒரு மஞ்சள் கலர் பல்பு மாட்டு. நோவாட்ஸ் மாட்டுங்க. ஏன்னா அந்த வடக்கு என்று சொல்லக்கூடிய திசைக்கு குரு தான் அதிபதி. குருவுடைய கலர் என்னது, மஞ்சள். அங்க ஆக்டிவேஷன் ஆயிரும். அந்த பல்பை அமர்த்தக்கூடாது, அதை கண்டினியூஸா எரிஞ்சிட்டு இருக்கணும். எரிய 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 அந்த வீட்டோடைய ஆணின் வலிமை அதிகமாயிரும். ஆணுடைய வலிமை அதிகமாயிரும். அதே சமயத்துல வடகிழக்கு மூலையில என்ன சொன்னா, நம்மளுடைய வீடோடைய போர்டிகோ இருக்குல்ல, அந்த போர்டிகோவிலே இந்த பல்புகளை மாட்டலாம். அந்த திசையை நோக்கி மாட்டலாம். இது ஈஸியான விஷயம்தான். அப்ப அந்த வடகிழக்கு மூலையில மூத்த குழந்தையுடைய ஆதிபத்தியம் வெற்றியாக இருக்க வேண்டும்னா பச்சை கலர் பல்பு மாட்டிடும். பச்சை என்று சொன்னால் புதன். இதை நீங்கள் வீட்டில் பரீட்சித்து பாருங்கள். ஆண்களுடைய வருமானம் இரட்டிப்பாகும். வீட்டில் ஒரு தலை குழந்தை உபயோகம் இல்லாமல் தண்ணி அடிச்சுட்டு பிரச்சனை பண்ணிட்டு மூத்த குழந்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் பிரச்சனையோடு இருக்கு அப்படின்னா உங்க வீட்டோடைய ஈசானிய மூலையில் பச்சை கலர் பல்பு போடுங்க. பச்சை கலர் பல்பு போடலாம். அப்ப பச்சை கலர் பல்பு போடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா தலை குழந்தையுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி விடும். விளக்கு என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது கலர் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அற்புதமான விஷயம். அந்த கலரை நாம என்ன சொன்னோம்னா சூஸ் பண்ணி எந்த இடத்துல மாட்டணும் அப்படிங்கிறது இருக்கும். ரெண்டாவது, நம்ம வீட்டில் என்ன சொன்னோம்னா எப்பயுமே பெட்ரூம்ல 7 குதிரைகள் தண்ணீரில் ஓடி வருவது போல் இருக்கணும். பின்னால் சந்திரன் இருக்கணும். பின்னாடி சந்திரன் இருக்கணும். சந்திரன் இருக்க நம்ம காலையில எந்திரிச்ச உடனே நம்மளுடைய வீட்டில் நம்ம படுக்கிற பெட்ரூம்ல அந்த 7 குதிரைகள் ஒரு சின்ன A4 சைஸ்ல போட்டு அதை பெட்ரூம்ல ஒரு இதில் ஒட்டி அந்த இடத்துல நம்ம எந்திரிச்ச உடனே அந்த 7 குதிரைகளை பார்த்து அந்த மஞ்சள் கலர் பல்பு அங்க ஒரு விடி பல்பு கணக்கா அதுக்கு எப்படியே செட் பண்ணுங்க. செட் பண்ணி நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தொழில் ஓட்டம் உங்களால பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். இப்படியெல்லாம் செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு நான் செஞ்சிருக்கேன். அதனாலதான் இன்னைக்கு திண்டாடுறேன். ஏன்னா அதிகமான ஒர்க்கு. 6:45 ஆகுது. இப்பதான் 4வது வீடியோ போடுறேன். 7 மணிக்கு கார்ல ஏறினவொன்னே ஒருத்தருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன். அதை பேசணும். வீட்டுக்கு போவேன் 9 மணி. குளிச்சுட்டு சாப்பிட்டு 9:07. அதுக்கு பிறகு 10 மணி ஆயிரும் படுக்கிறதுக்கு. எப்படி இருக்கும் பாருங்க. ஒவ்வொரு நாளும் போராட்டம்னா காசு வருது. காசு வரலாம் சொல்ல மாட்டேன். சும்மா போராட்டம் இல்லை. அதை அள்ளி கொடுக்குறாரு. ஒரு நாளைக்கு ஒரு கேஸ் வந்துடும், பிரச்சனை இல்லை. ஆனால் கர்மாவை தூக்கி சுமக்க வச்சுட்டான். அதை நீங்கள் உங்களுக்கு அப்படி எனக்கு கொஞ்சம் வயது இளமையானவர்கள் நிறையா நீங்கள் சாதிக்கணும்னா வீட்டின் வடக்கு பக்கத்தில் உங்களுடைய பார்வையில் தெரியும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பல்பு எரியிறது தெரியணும்.
அப்போ நீங்கள் அந்த வடக்கு பக்கத்தில் ஒரு மஞ்சள் வளர்ப்பு மாட்டுங்க. வீட்டோடைய ஈசானிய மூலையில் ஒரு பச்சைக்கல் வளர்ப்பு மாட்டுங்க. குடும்ப தலைவர் சிறப்பாக இருப்பார், மூத்த குழந்தை சிறப்பாக இருக்கும். இதை நடைமுறைப்படுத்துங்க. தொழில் ஸ்தானத்தில் எப்பயுமே ஆஃபீஸ் முடிஞ்சு வரும்போது என்ன சொல்கிறேன்னா, ஒரு மஞ்சள் பல்பை வந்து என்ன சொன்னால் போட்டு விட்டு வந்துடணும். போட்டு வந்துருச்சா தொழில் சிறப்பாக ஓடும். தினமும் எப்பயுமே வந்து மனுஷன் உணவை கும்பிட்டு தான் சாப்பிடணும். உணவை நேர் விழாவணும். உணவை நேர் விழாவித்தான் சாப்பிடணும். ரெண்டாவது என்ன சொன்னான்னா, வியாபார ஸ்தலத்தில் எப்பயுமே உப்பு கரைசல் கண்டிப்பாக தெளிக்கணும். உப்பு கரைசல் நல்லா தெளிக்கணும். தெளித்து வந்து தினம் உப்பு கரைசல் வாரத்தில் 2 நாள் தெளித்து வர 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 என்ன சொன்னோன்னா, அங்கே இருக்கிற கர்மாக்கள் வந்து கண்டிப்பாக போகும். வீட்லேயும் உப்பு கரைசலை வந்து நல்லா கொஞ்சம் மாப் போட்டு வச்சு தொடங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் வந்து உப்பால் எடுக்க முடியும். இது 100% உண்மை. உப்பு என்பது யார் அப்படின்னா சுக்கிரன். உப்பு என்பது சுக்கிரன். தினம் உப்பு போட்டு குளிக்கலாம். கர்மா நிறையா இருக்குன்னா தினம் உப்பு போட்டு குளிக்கலாம். அதனால பிறந்த கிழமையில மட்டும் குளிக்கலாம். அப்படி இது தொடர்ச்சியாக செய்ய 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 என்ன சொல்றான்னா, கஷ்டம் கண்டிப்பாக குறையும். எப்பயுமே நீங்கள் உட்கார்ற இடத்துல, உங்கள் டேபிளில், உங்கள் வீட்டில் ஒரு பச்சை கலர் 1 லிட்ரு இது பிளாஸ்டிக் கப்பு வாங்க. அதை நிறையா கல்லுப்பை நிரப்பி வச்சிருக்கும். கல்லுப்பை நிரப்பி வச்சுட்டீங்கன்னா என்ன சொன்னேன்னா, கண்டிப்பாக அந்த கல்லுப்பு நிறையா நெகட்டிவ் உபயோகத்தை எடுத்துரும். அதற்கடுத்து மூங்கில் செடி ஆஃபீஸில் வீட்டில் வந்து என்ன ஏதாவது ஒரு ஓரத்தில் வைங்க. கண்டிப்பாக அதுவும் நெகட்டிவ் எடுத்துரும். ரெண்டாவது என்ன சொன்னா, கண்ணாடி டம்ளரில் ஒரு லெமன் போட்டு வைப்பது நிறைய தோஷங்களை வந்து கண்டிப்பாக போகும். இதெல்லாம் ஏதாவது ஒரு நடைமுறையை கண்டிப்பாக கடைப்பிடிங்க. அப்படி கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதோட ரியாக்ஷனை வந்து நம்ம கண்டிப்பாக தெரிந்து கொள்ளலாம். பிரச்சனை இருக்காது. நீங்கள் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது வந்து பெரிதாக தோணாது. அது சந்தித்து வந்து இலகுவாக முடிக்கக்கூடிய அறிவும் திறமையும் நான் சொல்லுகின்ற இந்த மஞ்சள் கலர் பல்பு, பச்சை கலர் பல்பு, தொழில் ஸ்தானத்தில் மஞ்சள் கலர் பல்பு, இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஈஸியான ஒரு விஷயம்தான். இது நித்த நடைமுறைகளை எந்த ஒரு மனிதன் கடைபிடித்து வருகிறானோ அவனுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால், போராட்டங்கள் இல்லாத, சங்கடங்கள் இல்லாத, பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். அதில் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. ஆனால் ஏதாவது ஒன்றை கரெக்டாக பிடிச்சிக்கிடுங்க. எல்லாத்தையும் மொத்தமாக இழுத்து பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு மண்டை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா குழம்பி போயிடும். ஆமாம், ஒரு 10 உணவு இருக்குது. நமக்கு ஒரு உணவு தான் பிடிச்சது, அதை நல்லா திருப்தியாக சாப்பிடுங்க. 10 உணவை நீங்கள் சுவைக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய வயிறும் சரி வராது, உங்களுடைய நிம்மதியும் போயிடும், உங்களுடைய பிரச்சனையும் சால்வ் ஆகாது. அதனால் எப்போ ஒரு மனிதன் தனக்கு பிடித்த உணவை மட்டும் சாப்பிடுங்க. உங்களுக்கு என்ன உணவு பிடிக்காத மட்டும் சாப்பிடுங்க. அதே மாதிரி தான் ஜோதிடத்தில் வந்து நான் 1000 கருத்துக்களை நித்தமும் வந்து என்ன சொல்றேன்னா போட வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்ட ஒரு நாளைக்கு 4 வீடியோ ஏதாவது வந்து பாமர மக்கள் ஏதாவது வந்து படித்து வந்து தெரிஞ்சு வந்து அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து போடுறோம். ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் படித்து விட்டு குழம்பி போகாதீர்கள். பிரச்சனையை வந்து இழுத்துக்கிடாதீங்க. அதிகமான கல்வி ஆபத்து. அதிகமாக நாங்கள் இவ்வளோ பேசுகிறேனே, எனக்குன்னு குறிப்பிட்டது மட்டும்தான் காலையில் இருந்துச்சோன்னு செய்வேன். வீட்டில் பூஜை ரூமில் ஒரு சின்ன வேலை செய்வேன், அதோட முடிச்சுக்கிடுவேன். வேறு எதுவுமே செய்ய மாட்டேன். காரணம் அதுக்கே வேலை செஞ்சு வந்தேன்னு சொன்னால் அது வாட்டி கொண்டாந்து தள்ளிடும். வேறு எதுக்கு தேவையில்லாமல் வந்தேன்னு சொன்னா கோடீஸ்வரன் ஆக வேண்டும். கோடிகளை பார்த்தாச்சு, இனிமே எதுக்கு கோடி, பொழப்புக்கு மட்டும் காசு வந்தால் போதும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து செயல்படணும் என்று எல்லாருக்கும் அறிவுரை கூறி, பணத்தின் மேல் தயவு செய்து நிறைய ஆசை வைக்காதீர்கள். அது 8ஆம் பாவத்தை வந்து வலிமைப்படுத்தி நம்மளை வந்து உடல் உபாதைகளை கொடுத்து நிம்மதி இல்லாமல் ஆக்கிவிடும் என்று நான் அறிந்த உண்மை. அதனால் எல்லாரும் அளவோடு இருங்க, குடும்பத்தோடு சந்தோஷமா இருங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருங்க அப்படின்னு கூறி, உங்களுடைய தொழில் சிறக்கவும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் சிறக்கவும் நான் சொன்ன விஷயங்களை செய்து பாருங்க. ஏன்னா நான் செஞ்சது, நான் சக்ஸஸ் ஆகி இருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் சக்ஸஸ் ஆக இருப்பதற்கு நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு வேலை செய்யும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு.
ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.